12th Computer Science Chapter 14 அதோட கடைசி பாகம், தட் இஸ் 4வது பார்ட் வந்துட்டோம். இந்த பார்ட்டில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C++ல் ப்ரோக்ராம் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராமை பைத்தான் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி எப்படி கம்பைல் பண்ண போகிறோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றது நம்ம ஒரு லைவ் டெமோவாக பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அடிஷ்னல் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ், இப்போ பைத்தான் ப்ரோக்ராமை பயன்படுத்தி ஒரு கால்குலேட்டரை எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஒரு நோட்பேடை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் ஒரு ட்ராயிங் டர்ட்டில் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ராயிங் பண்ண போகிறோம், அப்புறம் ஒரு மெனூஸை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் போன்ற அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸை நம்ம லைவ் டெமோவாக இந்த சாப்டரில் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ரியலாகவே ஒரு மாடியூலை வந்து க்ரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றதையும் இந்த லைவ் டெமோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பார்ட்லேயே நம்ம இன்டகிரேட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிங் C++ program containing inheritance of a class. Python program executing C++ program containing inheritance of a class. அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். So as usual, notepad open பண்ணிக்கணும். As include I was saying using namespace standard. இப்போ class இல்லைங்களா, base class வந்து vehicle. இது என்ன மோட்ல டிஃபைன் பண்ணுறோம்னா பப்ளிக் மோட்ல டிஃபைன் பண்ணிக்கணும். இது வந்து இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர், நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா. அடுத்தது கிளாஸ் ஃப்ரீ வீலர் பப்ளிக் வெஹிக்கிள். வெஹிக்கிள்ல இருந்து என்ன பண்றோம், ஒரு ஃப்ரீ வீலர்ன்ற ஒரு கிளாஸை டிரைவ் பண்றோம். வெஹிக்கிள்ன்றது பேஸ் கிளாஸ், ஃப்ரீ வீலர்ன்றது டிரைவ் கிளாஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க கிளாஸை முடிச்சிருக்கோம். பேஸ் கிளாஸ் இதோட முடிஞ்சிருக்கோம். இப்போ நாம ஃப்ரீ வீலர்ன்ற ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணிருக்கோம் பேஸ் கிளாஸ்ல இருந்து. பேஸ் கிளாஸோட நேம் வெஹிக்கிள், டிரைவ் கிளாஸோட நேம் ஃப்ரீ வீலர், அதுவும் பப்ளிக். இதுவும் என்னது ஃப்ரீ வீலர், இதுவும் என்னதுன்னா கன்ஸ்ட்ரக்டர், ஆப்ஜெக்ட்ஸ் வித் 3 வீலர்ஸ் ஆர் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு உள்ள கொடுத்துருக்கோம். அடுத்தது சப் கிளாஸ் derived from 2 பேஸ் கிளாஸஸ், கிளாஸ் ஆட்டோ பப்ளிக் ஃப்ரீ வீலர். இதுவும் என்ன பப்ளிக் மோட்ல கொடுத்துருக்கோம். ஆட்டோ ஆஸ் 3 வீலர்ஸ். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்துடும். இதுல என்ன பண்ணிடணும் பாருங்க, இன்ட் மெயின் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், ஆட்டோ ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணியாச்சு, இன்ஹெரிட்டன்ஸ் இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டோம். இது வந்து பைத்தான் ப்ரோக்ராம் ஆஸ் யூஷுவல். நம்ம ஆல்ரெடி ரன் பைன்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது கோடிங் தான், சேம் கோடிங். இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு என்ன அவுட்புட் வரணும். ஸோ நமக்கான அவுட்புட் this is a vehicle object with 3 wheelers or vehicles auto has 3 wheelers என்ற அவுட்புட் நமக்கு வரும். நம்ம இப்போ பார்ப்போம். வரலாம் இப்போ டாஸ் ஃபார்ம் எடுத்தாச்சு. ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா inherit அப்படின்னு என்டர் பண்ணுறோம். ஸோ கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன அவுட்புட் வந்ததோ அதே அவுட்புட் வந்துருக்கு பாருங்க. கம்பைல் ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதில் மேலே என்ன அவுட்புட் கொடுத்துருக்கோ அதே அவுட்புட் இங்கே வந்துருக்கு. திஸ் இஸ் a vehicle object with 3 wheelers are vehicles auto has 3 wheelers. சேம் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ அவுட்புட்டை பார்த்துட்டோம். From all these examples, only the name of the Python script file and the C++ file have changed. So remember, it is not mandatory to type the C++ coding if it is already exists. நம்ம ஏற்கனவே இருந்ததுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு ஜஸ்ட் நோட்பேட்ல எடுத்து ஷோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். The various types of C++ programs like normal, function, inheritance program can be executed through Python. பைத்தான் மூலமாக C++ இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், நார்மல் ப்ரோக்ராம்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். யூசிங் த சேம் பைத்தான் ஸ்கிரிப்ட் யூ கேன் ஈவன் கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட். நாம் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம்.
இப்போ அது மாத்திரம் இல்லாமல் சி ப்ரோக்ராமையும் என்ன பண்ணலான்றாங்க, கம்பைல் பண்ண முடியும். இதை நம்ம கோடிங்கை வச்சுருப்போம் இல்லைங்களா, ரன் பாயிண்ட் ஒரு ஃபைல் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஃபைலை வச்சு C++ as well as C-யும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Since Python automates the C++ program file to execute without its IDE, Python can be called as scripting language. இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிகல்ஸோட பார்த்தோம். என்ன பண்ணணும்னா அந்த புக்கில் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியா பைத்தான் ஃபைல் கொடுத்துருக்காங்க. அது சேம் கோடிங் தான் இருக்கும். நீங்க ஒரு தடவை ரன் பண்ணி டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதை எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். C++ ஃபைல் மாத்திரம் சேஞ்ச் ஆகும், வேற ஒன்று. இப்போ நாம ஒரு மாடியூல் எப்படி கிரியேட் பண்றது, ஓன் மாடியூல் எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பத்தி நாம இப்போ லைவா பார்க்க போறோம். பைத்தான் எடிட்டரை ஓபன் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓபன் பண்ணிக்கிறேன். டெஃப் மை மேக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். y ரெண்டு வேரியபிள்ஸ், ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இஃப் x is greater than y, x வந்து y-ஓட பெருசா இருந்தா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் x. அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் ரிட்டர்ன் y. x y-ஓட பெருசா இருந்தா x ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா y-ஐ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை சேவ் பண்ண போறோம். ஃபைல் சேவ். ஸோ என்ன நேம்ல சேவ் பண்ண போறோம்னா மை மாடியூல், MODULE மாடியூல்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறோம். .py ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் அதுவே இருக்கும். இப்போ இந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, நம்ம ஃபங்க்ஷன் என்ன கிரியேட் பண்ணோம், மை மேக்ஸ் 8,9 கொடுக்குறேன். இப்போ எரர் வரும், ஏன்னா நம்ம மாடியூலே இம்போர்ட் பண்ணல. இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கிரியேட் பண்ண மாடியூல இம்போர்ட் பண்ண போறோம். இம்போர்ட், நம்ம என்ன மாடியூல் நேம் கிரியேட் பண்ணோம், மை மாடியூல். மை மாடியூல் இம்போர்ட் மை மாடியூல் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண மாடியூல்ல இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மை மேக்ஸ் கொடுக்கலாம். மை மேக்ஸ் டாட் 8,4ன்னு கொடுக்குறேன். இப்பயும் ஒர்க் ஆகுதா பாருங்க, இல்லை எரர் வருதா பாருங்க. எரர். ஸோ ஏன் எரர் வருது, நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணோம், மை மாடியூல் மாடியூல் நேம் யூஸ் பண்ணி டாட் யூஸ் பண்ணி அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். மை மாடியூல் டாட் மை மேக்ஸ். இப்போ வேல்யூ கொடுங்க, -2ன்னு கொடுக்குறேன். 4,-2 என்ன அவுட்புட் வருது பாருங்க. இப்போ ஒர்க் ஆகுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேற ஏதாவது வேல்யூஸ் கொடுக்குறோம். 78,99 கொடுக்குறோம். அவுட்புட் 99 வந்துடும். ஸோ இதுதான் என்னது, நம்ம ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணோம், ஓனா ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணோம், அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்றதும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு கிரியேட் பண்ணதையும் பார்த்தோம், ஒரு மாடியூல் எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்றது நாம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ அந்த மாடியூல்ல இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டெஃப் மைசம்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இதுல ரெண்டு வேரியபிள்ஸ் a, b, ரிட்டர்ன் a plus bன்னு கொடுத்துறேன்.
இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் மைமேக்ஸ் இருக்கு. இப்போ மைசம்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், சேவ் பண்ண போறேன். ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. நாம மை மாடியூல்ல என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மைமேக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ மை சம்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும். இப்போ அது எக்ஸிக்யூட் ஆகுது. மை மாடியூல் வந்து மைமேக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். பாருங்க, மை மாடியூல் டாட் மைமேக்ஸ் -8, -19 கொடுக்குறோம். பாருங்க, அவுட்புட் வருது. அடுத்தது மை மாடியூல் டாட் மைசம்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதுல ரெண்டு வேல்யூஸ் கொடுக்கணும். 6, 8 ரெண்டு வேல்யூ கொடுக்குறேன். அவுட்புட் வருதா எரர் வருதான்னு பாருங்க. மைமேக்ஸ் ஒர்க் ஆகுது, மைசம் ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல? ஏன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணிட்டோம், இது செகண்ட் டைம் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணதான் ஒர்க் ஆகும். இம்போர்ட் மை மாடியூல். இப்போ மை மாடியூல் டாட் மைசம் இம்போர்ட் மை மாடியூல். மை மாடியூல் கொடுத்துட்டு இப்போ மை மாடியூல் டாட் நம்ம என்ன பண்ணோம், மைசம்னு கொடுத்தோம். மைசம் வேல்யூஸ் 52, 8 என்டர் பண்ணீங்கன்னா 16 அவுட்புட் வரும். அதே மாதிரி மேக்ஸும் ஒர்க் ஆகும். மை மாடியூல் டாட் மை மேக்ஸ் கொடுத்துட்டு 89, 45 அவுட்புட் வந்து 89 வந்து. இப்போ இதுல இன்னொரு ஃபங்க்ஷன் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். டெஃப் டிஸ்பிளே, இதுல எந்த ஆர்குமெண்ட்ஸும் கிடையாது. பிரிண்ட் I know how to create a own module அப்படின்னு மெசேஜ் கொடுக்கும். அது என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஃபைலை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம என்ன கொடுத்தோம், டிஸ்பிளேன்னு கொடுத்தோம் இல்லைங்களா, மறுபடியும் என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணாம யூஸ் பண்ணலாம். மை மாடியூல் டாட் ஸோ என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் மை மாடியூல். இப்போ மை மாடியூல் டாட் இதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். DISP ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அவுட்புட் பாருங்க, ஐ நோ ஹவு டு கிரியேட் அ ஓன் மாடியூல். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஓனா ஒரு மாடியூலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ
ஒரு நோட் பேட், அதாவது பைத்தான் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நோட் பேட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த கோடிங். ஸோ இம்போர்ட் இது ஒரு மாடியூல், சப் ப்ராசஸ்னு ஒரு மாடியூல் இருக்கு, அந்த மாடியூலை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இம்போர்ட் சப் ப்ராசஸ் ஆஸ் எஸ்பின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பிஆர்ஜி நேம்ன்றது என்னன்னா ப்ரோக்ராம் நேம். என்ன ஓப்பன் பண்ண போகிறேன்? நோட் பேட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நோட் பேட் டாட் ஏஎக்ஸின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபைல் நேம். ஸோ எந்த இடத்துல நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணணும்? ஸோ நான் வந்து சி டிரைவில் பிஒய்பிஆர்ஜின்ற ஃபோல்டரில் மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். அடுத்தது எஸ்பி டாட் இந்த ஹேண்டில் வச்சு என்ன பண்ணுறோம்? எஸ்பி டாட் பி ஓப்பன். ஸோ ப்ரோக்ராம் நேம் என்ன? நோட் பேடு. என்ன ஃபைல் நேம்னா மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. இப்போ நம்ம இதை நான் ரன் பண்ணுறேன், சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ரன் பண்ணுறேன். இப்போ நோட் பேட் அன்டைட்டில் வந்திருக்கு பாருங்க. என்ன கேட்குது? டு யூ வாண்ட் டு கிரியேட் அ நியூ ஃபைல். இந்த ஃபைலை ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணல, கிரியேட் பண்ணல, அதனால என்ன கேட்குது? டு யூ வாண்ட் டு கிரியேட் அ நியூ ஃபைல்னு கேட்குது. நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டுமான்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்டு நான் என்ன இங்கே டைப் பண்ண போகிறேன். I know how to open a notepad using Python code அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். அகைன் இந்த ஃபைலை, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ டேரெக்டாக என்னாச்சு பாருங்க, இந்த நோட் பேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை கேட்கல, அந்த மெசேஜ் வரல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒன்ஸ் கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரா டைப் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலன்னா ஒரு நோட் பேடை பைத்தான் கோடை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வந்து கால்குலேட்டரை எப்படி ஓப்பன் பண்ணுறது? இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு கால்குலேட்டரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்ணுறது பார்த்தோம் இல்லைங்களா, அதே ப்ரோக்ராம் தான். இப்போ இதே ப்ரோக்ராமை ஜஸ்ட் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மாத்திரம் பண்ணால் போதும், கால்க்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நோட் பேடுக்கு பதில் கால்கு டாட் ஏஎக்ஸின்னு கொடுத்துறேன். எனக்கு இந்த ஃபைல் நேம்லாம் வேண்டாம், அதனால என்ன பண்ணிடுறோன்னா ஹேஷ் கொடுத்துடலாம். இங்கே கமெண்ட் பண்ணி விட்றேன். இதையும் இந்த லைனையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இதை மாத்திரம், இந்த ஹேண்டில் மாத்திரம் தேவைப்படுது, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரோக்ராம் மாத்திரம் தான் நமக்கு ஓப்பன் பண்ணணும். போட்டுட்டு ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா சேவ் பண்ண சொல்லி கேட்கும். எஸ் சேவ் பண்ணிட்டு பாருங்க, கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா? கோடிங் பார்த்துக்கோங்க, வெரி சிம்பிள் கோட் தான். இம்போர்ட் சப் ப்ராசஸ் ஆஸ் எஸ்பி, ப்ரோக்ராம் நேம் இஸ் ஈக்குவல் டு calc டாட் exe. அடுத்தது எஸ்பி டாட் பி ஓப்பன், அந்த ப்ரோக்ராம் நேம் கொடுத்துட்டா போதும். ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடும். கால்குலேட்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது மெனு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரியேட்டிங் மெனுஸ் யூசிங் பைத்தான் கோட். ஸோ பைத்தானில் மெனு ட்ரிவன் மெனு கிரியேட் பண்ணணும்னா இதை நாம் என்ன பண்ணணும்? இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃப்ரம் இன்டா இம்போர்ட் ஆஸ்ட்ரிக். ஸோ ரூட் இஸ் ஈக்குவல் டு டிகே, அப்புறம் மெனு இஸ் ஈக்குவல் டு ரூட் டாட் கான்ஃபிக் மெனு இஸ் ஈக்குவல் டு மெனு, அப்புறம் ஃபைல் மெனு இஸ் ஈக்குவல் டு மெனு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். மெனு டாட் ஆட் கேஸ்கேட் ஃபைலு கமா மெனு இஸ் ஈக்குவல் டு ஃபைல் மெனு. அடுத்தது ஃபைல் மெனு டாட் ஆட் அண்டர்ஸ்கோர் கமாண்ட் லேபிள் வந்து நியூ. இது வந்து ஹெட்டிங் ஃபைலு, அதில் நியூ ஓப்பன், அப்புறம் ஒரு செப்பரேட்டர், அடுத்தது எக்ஸிட். அடுத்த பார்ட், இப்போ ஃபைல் ஒரு பார்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அடுத்தது
ஃபைலுக்கு அடுத்தது இங்கே என்ன பண்ணுறோம், ஃபைல் பார்த்துட்டோம். அடுத்தது ஹெல்ப். ஹெல்ப்பில் வந்து அபவுட். இப்போ நாம் இதை ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணிங்களா, அது வந்திருக்கு பாருங்க. ஃபைல், நியூ, ஓப்பன், எக்ஸிட். அதே மாதிரி ஹெல்ப்பில் அபவுட். இந்த செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைத்தான் கோடு யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெனு கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது drawing circles using Python Turtle. பைத்தானில் டர்ட்டில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம drawings வரைய போகிறோம், டிசைன்ஸ் எப்படி வரைய போகிறோன்றத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கான கோடிங் import turtle, my turtle is equal to turtle.turtle, my turtle.speed that is 0. அப்புறம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன வரைய போகிறோம்னா ஸ்கொயர் வரைய போகிறோம். அதில் லென்த்து ஆங்கிளில் ஒரு லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். அகைன் அதில் வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்கோம், எத்தனை தடவை அது ரொட்டேட் ஆகணுன்ற மாதிரி. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன்ஸை நம்மளால வர முடியும் டர்ட்டில் யூஸ் பண்ணி. ஸோ டர்ட்டில்லையே இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதையும் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். அதே தான் இம்போர்ட் டர்ட்டில். இதையும் ஸ்கொயர் வரையும், பட் ஒரு 4 ஸ்கொயர் தான் வரையும். நீங்க பாருங்க, அவுட்புட் பாருங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம சர்க்கிள்ஸ் வரைகிறது, டர்ட்டிலை யூஸ் பண்ணி சர்க்கிள் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம அவுட்புட் வருது இல்லைங்களா, அந்த அவுட்புட்டை கூட என்ன பண்ணலாம், டிலே பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். அதான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். டிலே த அவுட்புட் யூசிங் டேட் டைம் மாடியூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிலே பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராமுக்கான கோடிங்கு. இம்போர்ட் டைம் def print நம்பர்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் சொல்கிறேன்னா, கண்டினியூஸாக ஒரு 10 வரைக்கும் திஸ் இஸ் த நம்பர் 1, திஸ் இஸ் நம்பர் 2 அந்த மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், பாருங்க. இதில் ஏதாவது டிலே தெரிஞ்சுதுங்களா? ஜஸ்ட் அவுட்புட் ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு இல்லையா? நம்ம டிலே பண்ணணும்னா அடுத்தது இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ வந்து 1 டைம் கேப் 1 செகண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸு. ஸோ இன்னும் ஸ்லோவாக வரணும்னா ஜஸ்ட் ஸ்லீப்பில் போயிட்டு 2 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் டிலேல வரும். ஒரு அவுட்புட்டுக்கும் 2 செகண்ட்ஸ் டிலேல வரும். 5 கொடுத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் டிலே ஆகிட்டு வரும். ஸோ இதுதான் அதுக்கான கோடிங். இப்போ பிரிண்டிங் ப்ரமிட் எவ்வளோ ஈஸியான கோடிங் பாருங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ பைத்தானுக்கும் C++க்கும் கம்பேர் பண்ணும்போது பைத்தானில் வந்து கோடிங் வந்து ரொம்ப ஈஸி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு C++ல எழுதும்போது ஒரு 10 லைன்ஸ் இருந்ததுன்னா இதில் பார்த்தீங்கன்னா
2 to 3 lines அதுலயே நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ நம்ம பிரமிடோட கோடிங் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க, ஜஸ்ட் 3 lines தான். n is equal to இன்புட் பண்றோம். how many rows of stars do you want, எத்தனை வேணும்னு கேட்க போறோம் நம்ம. இப்போ 5 கொடுத்தீங்கன்னா 5 stars, 3னா 3 வரும். அதே மாதிரி லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 3 lines தான் பாருங்க. இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ நான் வந்து how many stars வேணும்னு கேட்குது. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், 8 கொடுத்து என்டர் பண்றேன். 8 stars எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. ஜஸ்ட் அதுக்கான கோடிங் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 lines தான். அகைன் இதை ரன் பண்ணி பார்க்குறோம். நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இப்போ 25 கொடுக்குறேன். 25 stars. 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 14ஓட லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டோம். இது வரைக்கும் நாம் என்னென்ன ஃபஸ்ட் பார்ட்லேருந்து லாஸ்ட் பார்ட் வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்றது ஒரு சின்ன ரீகால் தான். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்னா ராப்பிங்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பைத்தானுக்கும் C++க்கும் என்ன டிஃப்ரென்ஸு. அடுத்தது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோட அட்வான்டேஜ் என்ன, C++ஓட பைத்தானுக்கு என்ன அட்வான்டேஜு, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து C++ ப்ரோக்ராமை பைத்தான் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதை நாம் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாடியூல்ஸ், OS மாடியூல், சிஸ் மாடியூல், GetOPT மாடியூல், இது எல்லாமே நாம் இந்த சாப்டரில் பார்த்தோம். அடுத்தது இதோட டெமோஸ் பார்த்தோம். அதை எப்படி பயன்படுத்தணும், எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நாம் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் அடிஷ்னல், இப்போ OS மாடியூல், சிஸ் மாடியூலோட அடிஷ்னல் சப்செட் ஆஃப் கமாண்ட்ஸ், அதையும் நாம் லைவ் டெமோவாக பார்த்தோம். அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ், இப்போ பைத்தான் அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ், இப்போ ஒரு கால்குலேட்டரை எப்படி பைத்தான் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது, நோட்பேடை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அடுத்தது மெனூஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டர்ட்டிலை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் எப்படி வரைகிறது, அப்புறம் நிறைய லைவ் டெமோஸ் பார்த்தோம். எல்லாமே இந்த சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் பைத்தான் இன்டர்பிரட்டரை யூஸ் பண்ணி புக்கில் இருக்கிற டெமோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது இருக்கும். படிங்க. ஆல் த பெஸ்ட்.